ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஜமா. பாரி இளவழகன் டைரக்ஷனில் சேத்தன், பாரி இளவழகன் மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த ஜமா. இதுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு ஜமா, அதாவது தெருக்கூத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது வில்லனோட சூழ்ச்சியால் அவர்கிட்டருந்து பறிக்கப்படுது. இதில் மன உளைச்சலாகி அவர் இறந்துடுறாரு. ஸோ இதை மீட்டெடுக்க நம்ம ஹீரோ வராரு. அவர் மீட்டெடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோவை காட்டும் பொழுது ஒரு லேடி கெட்டப்பில் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு பாலியல் ரீதியான படம் தானோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, இது முற்றிலும் வேறு ஜானர் அப்படின்னு டைரக்டர் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இவருக்கு அதிகமாக பெண் வேடமே அந்த வில்லன் கொடுக்குறாரு. அதாவது வில்லனாக பண்ணியிருக்கிறது சேத்தனு ரொம்ப அருமையாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வேணுக்குனே அவர் பெண் வேடமாக கொடுக்குறாரு. பெண் வேடமாக கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோ அருமையாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி அந்த ஜமாவை மீட்டெடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொண்டு போகிறாங்க. இதில் காதல் காட்சியும் வருது, அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே போல் இந்த படத்தோட உயிரோட்டமே மியூசிக் தான். எஸ்பெஷலி இளையராஜா சார் இவருக்கு லேடி கெட்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அர்ஜுனன் கெட்டப் தான் வேணும் அப்படின்னு கேட்பார். அது மறுக்கப்படும் பொழுது ஒரு சோகத்துக்கு போவார். அதை தன்னோட வயலினாலே ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் தன்னோட பணத்தை இழந்ததை அவங்க அம்மாட்ட சொல்லும் பொழுது அங்கே ஆக்டிங்கே இருக்காது, மியூசிக் தான் ஆக்டிங்காக இருக்கும். அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே போல் ஹீரோயினுக்கு கொடுத்த டயலாக்ஸ், யார் ஆம்பளை அப்படின்னு அவங்க சொல்லி பேசக்கூடிய அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நைட்டில் ஏரியல் ஷாட்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இது முற்றிலும் ஒரு உலகத்தரமான படம். இது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் உலகத்தரமான சினிமாவை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.